சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தீர் பிறந்து பெற்றம்மை துண்ணும் குலத்தீர் பிறந்து நீ குற்றேவயங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வார் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு குற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் உந்தனோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாட்டேலோரும் பாவாய் மற்ற இனம் காமங்கள் மாட்டேலோரும் பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு சிற்றஞ்சிறுகாலே என்று தொடங்கும் 29வது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருப்பாவை 30 பாசுரங்களில் இந்த பாசுரம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு திருமாலடியவரும் சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே என்று திருப்பாவை 30 பாசுரத்தையும் தினமும் பெருமாள் முன்பு சேவிக்க வேண்டும். ஆனால் இன்றைய அவசர உலகில் 30 பாட்டையும் சேவிக்க முடியாவிட்டாலும் இந்த பாசுரத்தை மட்டுமாவது தவறாமல் சேவிக்க வேண்டும் என்று பராசர பட்டர் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாலையில் வந்து உன் தாமரை திருப்பாதங்களை போற்றும் காரணத்தை கேட்டருள். ஆயர்குலத்தில் அவதரித்த நீ எங்கள் கைங்கரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவது தகாது. நாங்கள் இங்கு வந்தது பறை என்ற இசைக்கருவியை பெறுவதற்காக அல்ல. இன்றைக்கு இந்த பிறவியில் மட்டுமின்றி இனி வரும் 7 பிறவிகளுக்கும் உனக்கே ஆட்பட்டு உன் கைங்கரியத்தையே செய்பவர்களாக நாங்கள் இருக்கும்படி அருள் புரிவாய். இதுதான் பாசுரத்தோட சுருக்கமான பொருள். இப்போது விளக்க உரையை பார்க்கலாம். சிற்றஞ்சிறுகாலே மிகவும் அதிகாலையில் புறப்பட்டு சிறு பெண்களாகிய நாங்கள் இந்த மார்கழி மாதத்து குளிரில் உன்னை நோக்கி நாங்கள் வந்தோம். நாங்கள் உன்னை தேடி வந்தோம். ஒருவன் சரணாகதி செய்த பிறகு அவன் காத்திருக்க வேண்டும், பகவான் தானே வந்து அருள் புரிகின்ற வரை. அதனால் நியாயமாக நீதான் எங்களை தேடி வர வேண்டும். ஆனால் எங்களுக்கு மனம் கொள்ளவில்லை. எங்களால் உன் பிரிவை தாங்க முடியவில்லை. அதாவது முன்னாலே பார்த்தோம் இல்லையா, பிராப்பியத்தில் இருக்கும் துடிப்பு அப்படின்னு. பகவானை அடையணும், அதை அடையணுங்கிறதுல இருக்கின்ற துடிப்பு, வேகம், ஆர்வம்.
அதனால் வந்தோம், உன்னை சேவித்தோம், உன் பொற்றாமரை அடியே போற்றுகிறோம். கால்வலிக்க நாங்கள் நடந்து வந்தாலும் உன் கால்வலிக்க கூடாதுன்னு போற்றி பல்லாண்டு பாடினோம். இந்த இடத்துல பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாங்கிறா இல்லையா? இந்த பொற்றாமரை அடிங்கிறதுக்கு நல்ல விசேஷமான அர்த்தங்களை பார்க்க முடியும். அதாவது பொன்னால் திருவடி இருந்தால் அது நல்ல ஒளியாக இருக்கும், பார்க்க நல்லா அந்த பொன்னுடைய அழகு, அந்த ஒளி அது ரொம்ப கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வாசனை இருக்காது. தாமரை மலர்னு எடுத்துட்டோன்னா அதில் நல்ல மனம் இருக்கும், மென்மையாக இருக்கும். ஆனால் அது ஒளி வீசாது வாடிவிடும். பொற்றாமரை என்றால் தாமரை போல மனம், மென்மை, தங்கத்தை போல ஒளி, வாடாத தன்மை. இந்த இடத்துல விசேஷமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பொற்றாமரை அடி அப்படிங்கிறது பிராட்டியோட கூடிய பெருமாளை இங்கு ஆண்டாள் போற்றுகிறாள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். முதல் பாசுரத்தில் பகவானை கார்மேனி அப்படின்னு சொன்னால், 11வது பாசுரத்தில் முகில்வண்ணன்னு சொன்னால், 23வது பாசுரத்தில் பூவை பூவண்ணா அப்படின்னா, பூவை பூவண்ணானாலும் காயாம்பூ கருநீல வண்ணம். அப்போ எப்படி தங்கத்தை போல இருக்கும்? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜத ஸ்ரஜாம். பொன் போன்ற திருமேனி படைத்த மகாலட்சுமி கூட இருக்கிறாள். பிராட்டியின் பொன்மேனியின் பிரதிபலிப்பு பகவானோட திருமேனியில் பட்டு பொன்னாக தெரிகிறது. பேயாழ்வார் திருக்கண்டேன் அப்படின்னு மகாலட்சுமியை சொல்லிட்டு பிராட்டியோடு இருக்கிற பெருமாளைத்தான் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். பொன்னிறமான பிராட்டியோடு கூடின பெருமாளை போற்றுவது என்றுதான் இங்கு பொருள். அப்புறம் பொற்றாமரை அடியே அப்படின்னு சொல்கிறா. அதாவது உன்னுடைய அந்த பொற்றாமரை அடியை மட்டுமே. அப்புறம் இதில் இன்னொரு விசேஷித்த கோணத்தையும் பார்க்கலாம். ரிஷிகள் தலையிலிருந்து, அதாவது முடியிலிருந்து அடிவரை வர்ணிப்பார்கள். ஆழ்வார்கள் திருவடியிலேருந்து திருமுடிவரை வர்ணிப்பார்கள். ஆண்டாள் 3 பாடல்கள் அடி மட்டும்தான் போற்றுகிறார். பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த பாட்டில் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்கிறா. அந்த அடி, அந்த திருவடியிலே ஈடுபாடு அப்படிங்கிறத அழகாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து, பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ. பெற்றம் மேய்த்து அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்க்கின்ற அந்த குலத்தில் பிறந்த நீ. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீயும் விரும்பி இடையர் குலத்தில் பிறந்தவன், நாங்களும் இடையர் குலத்தில் பிறந்தவர்கள். நாங்கள் செய்கிறோம் என்று கூறுகின்ற கைங்கரியத்தை நீ பெறாமல் போகக்கூடாது. எங்களுடைய கைங்கரியத்தை நீ கட்டாயமாக பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறாள். அப்புறம் குற்றேவல் அப்படின்னா சின்ன சின்ன கைங்கரியங்கள். இந்த சின்ன சின்ன அப்படிங்கிற வார்த்தையை கூட இங்கே யூஸ் பண்ணுறது அவ்வளோ கரெக்ட் இல்லை. ஏன்னு கேட்டால், கைங்கரியத்தில் இது சின்ன கைங்கரியம், இது பெரிய கைங்கரியம், இது உயர்வானது, இது தாழ்வானது, இது முக்கியமானது, இது ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மாழ்வார் சொல்வார், மதுவார் தன்னம் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எது ஏது என்பணி என்னாது அதுவே ஆள் செய்யும் ஈடே. அதாவது பகவானுக்கு தன்னம் துழாயான், குளிர்ந்த திருத்துழாயை சூடுகின்ற பகவானுக்கு இது பெரிய கைங்கரியம், இந்த பணி சிறிய பணி அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. வேத பாராயணம் செய்தாதான் உயர்ந்த கைங்கரியம், மடப்பள்ளியில் சமைச்சா உயர்வானதல்ல என்று நினைக்கக்கூடாது. பாத்திரம் சுத்தி பண்ணினா கூட அதுவும் கைங்கரியம்தான். ஒருவர் பெருமாளுக்கு புஷ்பம் கொண்டு சமர்ப்பிக்கலாம். ஒருவர் திருக்கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யலாம். இதில் உயர்வு தாழ்வு கிடையாது. என்ன கைங்கரியம் என்பது முக்கியமல்ல, யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டாம்.
சின்ன சின்ன கைங்கரியம் என்ன கிடைக்கிறதோ அதை செய்ய வேண்டும். உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இது எங்களோட தனிப்பட்ட விருப்பங்கிறதுனால இதை பலரும் அறியும்படி கூறாமல் பறைன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், நீலாதி தேவி தாயார் இவர்கள் எல்லாரும் உனக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். அதுபோல எங்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விருப்பம். ஆயர்குல பெண்கள் தானே என்று நினைக்காமல் கொடுத்தருள். எங்களையும் கைங்கரியத்தில் ஈடுபடுத்து. நீ கைங்கரியத்தை கொள்ளாமல் போகாது, நீதான் ஈடுபடுத்த வேண்டும். இசைவித்தென்னை உன்தாள் இணைக்கு இருத்தும் அம்மானே, அவரே தான் இசைவிக்கணும். உன்னோட திருவடிக்கு கீழே உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத பகவானே தான் நம்மளை இசைவிக்கணும். அதை செய்யும்படியாக நம்மளோட மனசை, உடலை, சுபாவத்தை எல்லாத்தையும் அதோடு இசைந்து போகும்படியாக செய்வது அவரோட கையில் தான் இருக்குது. இசைவித்தென்னை உன் தாளினைக்கு இருத்தும் அம்மானே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். எங்களை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது தகாது. இன்றைக்கு ஒரு பறை அல்லது முரசு தருகிறாயே, அது அல்ல நாங்கள் கேட்டது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று புகழ்ந்தாள், குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று போற்றினாள். இந்த பாசுரத்தில் கோவிந்தா என்பதை ஆண்டாள் மாடுகளை மேய்ப்பவனே என்று இகழ்ச்சியாக கூறுகிறாள். பறை கேட்டோம் என்பதற்காக முரசை கொண்டு வந்து தருகிறாயே, இந்த முரசை பெறுவதற்காகவா நாங்கள் வந்தோம்? மிகவும் அதிகாலையில் எழுந்து குளிரில் வீடு வீடாகச் சென்று பாகவத பெண்களை எழுப்பி, கோயில் காப்பான் வாயில் காப்பான் இருவரையும் எழுப்பி அனுமதி பெற்று, நந்தகோபன், யசோதை, பலராமன், நப்பின்னை எல்லாரையும் வணங்கி அனுமதி பெற்று உன் சன்னதிக்கு வந்திருக்கிறோமே. ஒரு பறை, ஒரு இசைக்கருவியை பெறுவதற்காகவா வந்திருக்கிறோம்? இடையர்களான எங்களுடன் பழகி நீயும் அறிவொன்றில்லாதவனாக ஆகிவிட்டாயா? கோவிந்தா, நாங்கள் இந்த பறையை பெறுவதற்காக வரவில்லை. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு, எல்லா காலத்திலும் ஏழேழு பிறவிக்கும். ஏழே அப்படின்னா அதுவும் 7 7 14 பிறவின்னோ, 7 × 7 49 பிறவி என்றோ அர்த்தமல்ல. எப்போதெல்லாம் நீ பூமிக்கு அவதாரம் செய்கிறாயோ அப்போதெல்லாம் நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். அது கர்மாதீனமான பிறவி அல்ல. ஒவ்வொரு அவதாரத்திலும் எப்படி மகாலட்சுமி ராமன் என்றால் சீதையாக, கிருஷ்ணன் என்றால் ருக்மிணியாக சேவை செய்கிறாள் இல்லையா? அதுபோல உந்தன்னோடு நாங்கள் சேவை செய்ய வேண்டும். வைகுண்டத்திலும் பல பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு கைங்கரியங்களை செய்ய வேண்டும். உற்றோமே ஆவோம், உனக்கு அடியவர்களாக ஒரு காலும் பிரியாமல் எப்போதும் ஆட்செய்வோம், சேவை செய்வோம். உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கு அடியவர்களாக ஒரு காலும் உன்னை பிரியாது நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்வோம். அதில் உனக்கே என்பது உன்னோட ஆனந்தத்துக்காகவே, அதாவது பகவானோட ஆனந்தத்துக்காக செய்யணும். அடியவன் தன்னுடைய ஆனந்தத்துக்காக செய்யக்கூடாது என்பதாக இங்கே பொருள். மற்ற இனம் காமங்கள் மாற்று. மற்றை காமம் மாற்றுன்னு முதல்ல எடுத்துக்கலாம். உன்னை தவிர வேறு விஷயத்தில் எங்களுக்கு ஆசை இருந்தால் அதை மாற்று. அடுத்ததாக எங்கள் மகிழ்ச்சிக்காக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் அதை மாற்று. அதை தவிர மற்ற நம் காமங்கள்ங்கிறா. கிருஷ்ணா, எங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்து சொல்கிறோம். உனக்கு எங்களுக்கு செல்வம், புகழ் என்று ஏதேனும் உள்ள பிறவி தர ஆசை அப்படிங்கிறது இருந்தாலும் அதையும் மாற்றிக்கொள். இந்த கைங்கரியம் தவிர வேறு விதமாக எங்களை வைக்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்தால் கூட அது வேண்டாம், அதை மாற்றிக்கொள். மற்ற நாட்டத்தை எல்லாம் போக்கிக் கொடுக்க வேண்டும். உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறிவீர் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அதனால் இவா மனசில் என்ன நினச்சின்றிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ணன் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்து விட்டு கண்ணன் சொல்கிறான், இந்த வார்த்தையை உங்கள் வாயால் கேட்கத்தான் நான் காத்திருந்தேன்.
நீங்கள் விரும்பியபடி கைங்கரியத்தை தந்தோம் என்று சொல்கிறார். இந்த பாசுரம் துவயமகா மந்திரத்தின் 2வது வாக்கியத்தின் அர்த்தமாக அமைந்துள்ளது. முதல் வாக்கியத்தின் பொருள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளையே நான் உபாயமாக பற்றுகிறேன் என்பது. அதை 28வது பாசுரத்தில் விளக்கினாள். 2வது வாக்கியத்தின் பொருள் பிராட்டியும் பெருமானுமான சேர்த்திக்கு கைங்கரியம் செய்ய பெறுவேனாக என்பதாகும். கைங்கரியத்தையே தனக்கு இலக்காக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்தித்திருக்கிறாள். சிற்றஞ்சிறுகாலே என்ற இந்த 29வது பாசுரத்துடன் திருவாய்ப்பாடியில் கோபிகைகள் நோற்ற நோன்பை ஆண்டாள் அனுகாரம் செய்தது முடிவு பெறுகிறது. 29 பாசுரங்கள் கோபிகைகள் பாவத்தில் பாடியிருக்கிறாள். அடுத்த பாசுரத்தை பெரியாழ்வாரின் மகளாக கோதையாக ஆண்டாளாக பாடியிருக்கிறாள். அதை நாளை பார்ப்போம்.